Fifth problem. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா y is equals to sin cube x plus sin x cube. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஹோல் பவர் 3 அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, sin of x cube அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ அப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n இருந்தால் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு லாஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்த்தோம். ஸோ f of x ஹோல் பவர் n இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு we do n into f of x whole power n minus 1 okay into f dash of x அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது ஃபங்க்ஷன் ஆஃப் அனதர் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் அனதர் ஃபங்க்ஷன், அதாவது f of g of x இருக்கு. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். என்ன வரும், f dash of g of x அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறமேல g of x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். g of x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், g dash of x அப்படின்னு வந்துடும். ஸோ இதான் வந்து என்னது ஜென்ரல் ஃபார்ம். சரியா? இது ரெண்டுத்தை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுக்கு பண்ணோம்னா dy by dx ஈக்குவல்ஸ் டு, ஓகே அப்போது இங்கே சைன் கியூப் எக்ஸை நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் 3 இன்டூ ஓகே சைன் 3 minus 1 x okay into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், it is cos x அப்படின்னு வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்க sin x கியூபை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படின்னா it is cos of x கியூப். அதுக்கப்புறமா இந்த x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய g dash of x. அப்போ பண்ணா என்ன வரும், 3x ஸ்கொயர்னு வரும். ஸோ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get what 3 cos x into sin square x plus இங்க 3x square into cos of x cube. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னது dy by dx இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து 5th ப்ராப்ளம்.